அம்மா பிடிக்குமா உங்களுக்கு அப்பா பிடிக்குமா? எனக்கு 2 பேருமே பிடிக்கும். அதில் யார் ஸ்பெஷல்? 2 பேருமே ஸ்பெஷல் தான். பக்கத்தில் இருக்கிறனால 2 பேருமே ஸ்பெஷல் சொல்றீங்க. எல்லாமே 2 பேருமே ஸ்பெஷல் தான். 2 ஃப்ரெண்ட்லியான டைப். ஸோ எல்லாமே பேசிப்போம். ஸோ 2 பேர்கிட்டயுமே நான் ஃப்ரீயாக பேசுவேன். ஸ்ட்ரிக்டாக அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 2 பேருக்குமே ஓப்பனாக பேசுவேன். ஜாலியான கண்டிப்பாா. ஓகே. இது மாதிரி அப்பா அம்மா உங்களுக்கு யாருக்காச்சும் கிடைப்பாங்களா? மறுபடியும் உங்களுக்கு அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் இதே மாதிரி அப்பா அம்மா வேணுமா? இல்லை இவங்களே தான் வேணும். இவங்களே தான் வேணும். நல்லது. ஸோ கண்டிப்பாக நான் அது நிறைய யோசிச்சிருக்கேன். இவங்களே வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதைப்படி மாற்றி யோசிக்கிறதுக்கே தோண மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு உங்கள் வீட்டில் லவ்வுக்கு எப்படி? அதெல்லாம் அண்ணா இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்கரேஜ் பண்ணுவாங்க அம்மா. நான் பண்ண மாட்டேன்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் அண்ணாவுக்கு மட்டும்தான் என்கரேஜ் பண்ணுவேன். நான் பண்ண மாட்டேன். ஸோ அவங்களுக்கே தெரியும். அதனால் வந்து நீ எப்படிதான் பண்ண போகிறது இல்லை, உனக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பண்ண போகிறேன் யோசிப்பேன். ஸோ நான் அவங்க முடிவு பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நான் எதுவும் பண்ணல. அம்மா நீங்கள் எப்படிம்மா இப்போ உங்கள் பையன் லவ் பண்ணாங்கன்னா நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்கம்மா? ஓகே. 2 பேருக்குமே சொல்லிட்டேன் நான். ஓகே, லவ் மேரேஜ் ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆக்சுவலி நாங்கள் அரேஞ்சு மேரேஜ், நானும் எங்கள் ஹஸ்பண்டும். என் குழந்தைங்க வந்து அதுங்க வில்லிங்க என்னவோ அதுபடி சந்தோஷம். நீ ஹாப்பியாக இருக்கியா, அது மட்டும் தான் எனக்கு வேணும். ஓகே. குழந்தைங்க ஹாப்பியாக இருக்காங்களா, அது போதும். பரவாயில்லம்மா. இப்போ உள்ள ஜென்ரேஷனில் நீங்கள் இப்படியும் இருக்கீங்களே. நான் அந்த மாதிரி தான். என்னோட இது அப்படி தான். அப்பாவும் அப்படி தான். 2 பேருமே அப்படி தான். 2 பேரும் ஈக்குவலாக தான். அதனால தான் அந்த மாதிரி அப்பா அம்மாவா கேட்குறா. ஓ, அதனால. ஓகே. இப்போ தானே தெரியுது எனக்கு. நாங்கள் எல்லாத்துக்குமே ஃப்ரீடம் தான். எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே மாட்டேன். என்ன ஒன்று வெளியில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அது மட்டும்தான் நம்ம சொல்லுவேன். மற்றபடி எல்லாமே ஃப்ரீ தான். என்ன கேட்குறாங்களோ என்ன யோசிக்கிறாங்களோ அதுக்குள்ளேயே நான் முன்னாடியே பண்ணிடுவேன். ஓகே. அவங்க யோசிக்கிறத நான் கெஸ் பண்ணிடுவேன். அப்போ உங்களுக்கு பசங்க தான் உங்களோட ரொம்ப ஹாப்பினஸ்? என்னோட ஹாப்பினஸ் என்னோட குழந்தைங்க, என்னோட ஹஸ்பண்ட். ஓகே. எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு இருக்கு. உங்கள் ஹஸ்பண்டை பற்றி சொல்லுங்களேன். இத்தனை வருஷம் நீங்கள் இருந்திருக்கீங்க அவங்க கூட. ஆமாம், 30 இயர்ஸ் தான் நானும் அவரும் மேரேஜ் ஆகி. ரொம்ப நல்ல டைப்பு. அந்த மாதிரி லக்கியே வேறு யாருக்குமே கிடையாது. லக்கியான ஹஸ்பண்டு. நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் இப்படி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே அதை செஞ்சிருவார் அவர். ஓகே. நான் என்ன யோசிக்கிறேன்றது கூட அவர் கண்டுபிடிச்சிருவார். ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள மேம் பயங்கர என்ன சொல்கிறது, ஒரு பாண்டிங் வந்து நல்லாயிருக்கும் எங்கள் ஹஸ்பண்டோட எனக்கு. அதே போல் என் குழந்தைங்களோட எனக்கு. பையன் ஒருத்தன், பொண்ணு ஒன்று. 2 பேரும் டிசிஎஸ் ஓகே ஒர்க் பண்ணுறாங்க. ப்ளேஸ் ஆகிருக்கா. பையன் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அதனால் ஹாப்பி. ஐ எம் ஹாப்பி. அவளுக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு பர்த்டே தான் வந்திருக்கேன். ஓ, அப்படியா? ஓகே 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 மேம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இது இருந்தால் ரொம்ப அந்த ரிலேஷன்ஷிப் பியூட்டிஃபுல்லாக போகும் அப்படின்னா என்னவா? விட்டு கொடுத்து போனாலே போதும். அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து விட்டு கொடுத்தாலே அந்த இது வந்துடும். நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் இறங்கி போயிட்டனால அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிடுவாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணால் கூட அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் சில இதில் ரொம்ப நம்ம இறங்கி போனாலுமே அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு 2 பேரும் ஈக்குவலாக நம்ம வந்து அவங்க யோசிக்கிறத நான் இது பண்ணிடுவேன். அந்த மாதிரி 2 பேரும் விட்டு கொடுத்து அதனால தான் இத்தனை வருஷம் வரைக்கும் நல்லா ஹாப்பியாக நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த விட்டு கொடுத்தல் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறீங்க. விட்டு கொடுக்க தேவையானதுக்கு நம்ம பேசணும், தேவையில்லாத விட்டு கொடுத்துட்டு நம்ம போயிடணும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும். ஜேர்னி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போ இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் வெறும் மணியை பேஸ் பண்ணியே இருக்காங்க மேடம். அதை பற்றி நீங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லவும் முடியாதுல்ல. அது வந்து மணி இம்பார்ட்டன்ட் தான், பட் மணி மட்டுமே சொல்கிறாங்க. மணிக்காக தான் சண்டை அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததால தான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட்லேயே வந்து லவ் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியே எதிர்பார்க்கறதுனால தான் பிரச்சனை வருது. அரேஞ்ச் மேரேஜ் நான் ஆக்சுவலாக 2 பேரும் அதுக்கப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு 2 பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆக்சுவலாக எங்கள் ஹஸ்பண்ட் ஐ எம் லக்கி. ரொம்ப லக்கி. நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது. அவ்வளோ சாப்பிட்டு பேசுகிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க அவங்க அமைதியாக நீங்கள் சும்மா பேசிகிட்டே இருக்கீங்கன்னுவாங்க. ஆக்சுவலாக என் குழந்தைங்களே அதான் சொல்லுவாங்க. பரவாயில்ல, டேடி வந்து நல்லா அட்ஜஸ்ட் போகிறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க எங்கள் குழந்தைங்க. சார், உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களை பற்றி நிறைய புகழ்கிறாங்க. இது உண்மையான்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க உண்மைதான். நீங்கள் ரொம்ப கேரிங் அப்படி அதெல்லாம் உண்டு கண்டிப்பாக. ஓகே. ஒரு ரிலேஷன் உங்கள் 2 பேரில் யார் ரொம்ப விட்டு தருவா? 2 பேருமே இது பண்ணிக்கோங்க. 2 பேருமே சூழ்நிலைக்கு அந்த மாதிரி 2 பேரும் விட்டு. ஓகே. அதிகமாக எங்கள் ஹஸ்பண்ட் தான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. ஏன் சார் நீங்கள் மட்டும் ரொம்ப அப்படியெல்லாம் இல்லை, பீஸ்ஃபுல்லாக லைஃப் இதை பண்ணணும், அவ்வளோதான். நமக்கு உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் சார்? அவங்க ஸ்பெஷல் தான், எவ்வளோ ஸ்பெஷல் தான், அளவெல்லாம் இல்லை அப்படின்றாரு. பாதி அவ்வளோதான். அவங்க உயிர் பாதி, என்னுடைய உங்களோட பாதி சோல்மேட் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுதான். அப்போ இந்த மாதிரி ஒரு கப்பலை இப்போ நாங்கள் பார்க்குறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். உண்மையாகவே இது ஆக்டிங் கிடையாது. ரியலாக என்னோட குழந்தைங்களுக்கு தெரியும்
அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக ஒரு அப்பா அம்மா வேணும் அப்படின்னு என் குழந்தை சொல்கிறேன்னா அதுதான் ரீசன். ஆக்சுவலி எனக்கு அரேஞ்ச் மேரேஜில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இவங்கள பார்த்து தான், அதாவது லவ்வே பண்ணக்கூடாதுன்ட்டு. ஓகே. ஆமாம். ஸோ ஆக்சுவலி இப்படியும் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அது சம்திங் ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல அரேஞ்ச் மேரேஜில். ஸோ அதுக்காக தான் வெயிட். சப்போஸ் இப்போ உங்கள் பொண்ணு சார், அவங்க 2 பேருமே வச்சு கேட்குறேன், இப்போ உங்கள் பொண்ணு யாரையோ ஒருத்தவங்கள லவ் பண்ணிட்டு அம்மா நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஓகே தான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நான் என்னன்ட்டு பார்த்துட்டு ஓகே ஆகுமா இவளோட கேரக்டருக்கு, இவ கொஞ்சம் வந்து இது பண்ணுவா, எல்லாத்துக்கும் ரொம்ப யோசிப்பா, பயப்படுவா. அதனால் வந்து யோசிதான் அதுக்கப்புறம் அவளே ரியலைஸ் பண்ணி ஓகே ஆகுமான்னு நாங்கள் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவள் ஓகே பண்ணிப்பான். ஓகே. ஆமாம் சார் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் உங்கள் பொண்ணு லவ் பண்ணா? கண்டிப்பா ஒத்துக்குவேன் நான். அது அவங்க சொன்னது அப்படி எப்படி இருக்கான்னு அவங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான். ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் பையனை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு எப்படி இருக்காமா பரவாயில்ல, கேரக்டர் நல்லா இருக்கா மட்டும் கொஞ்சம் பார்ப்போம். அதுதான் நமக்கு தேவை. மத்தபடி okay. கேரக்டர் நல்லா இருந்தால் நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஒரு இது இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஓகே. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாருமே எங்களோட சாங் கூட இருக்கு. அவங்க அந்த சாங் வந்தாலே 2 பேரும் பார்த்துப்பாங்க. அது ஒரு கெமிஸ்ட்ரி அவங்க. அது ஒரு பாதி கதவு நீடி சாகர் சாங். ஆமா, அந்த சாங் அந்த பாட்டு வந்ததுல 2 பேரும் வந்தாலே 2 பேரும் எங்க இருந்தாலுமே கான்டாக்ட்ல ஃபோன் பண்ணி கூட பேசுவாங்க, கால்ல. அந்த மாதிரி ஒரு பாதி கதவு நீடி மறு பாதி கதவு நாடி பார்த்திருந்தே சேர்ந்திருந்தோம் சேர்த்து வைக்க காத்திருந்தோம் ஒரு பாதி கதவு நீடா மறு பாதி கதவு நானடா. பாத்தீங்களா காய்ஸ், நீங்க அவங்க பாட்டு பாட அங்க கை கோத்துட்டு நிக்கிறாங்க. திஸ் இஸ் அ லவ். இப்போ உள்ள யங்கர் ஜெனரேஷன்லாம் இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ப்ரப்போஸ் பண்ணுங்களேன் மேடம். வாவ் வாவ். இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் இந்த மாதிரி பார்த்து கற்றுங்க. 30 இயர்ஸ் அவங்க வந்து கப்பலாக இருக்காங்க. ஸோ உங்கள்கிட்டருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். விட்டு கொடுத்து போகிறது இதெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். நீங்கள் தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொன்னீங்கல்ல அப்பா அம்மா கிடைச்சதுக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா கிடைச்சதுக்கு தேங்க்யூ.